ரூபாய் 2,00,000க்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டமடைந்தார். அவர் கார் வாங்கிய விலையானது என்னன்னு கேட்டிருக்காங்க. கார் வாங்கிய விலை கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்குரிய ஆன்சர் தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ வாங்கிய விலையிலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் நஷ்டமா? 20% நஷ்டம். நஷ்டம்னா நம்ம மைனஸ் பண்ணுவோமா? அதாவது வாங்கிய விலையிலேருந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் மைனஸ் எவ்வளோ சதவீதம் சொல்லியிருக்காங்க? 20% சொல்லியிருக்காங்களா? நம்ம சதவீதம்னாலே நம்ம பின்னமாக எழுதுவோமா? பின்னமாக எழுதும்போது 100ஆல் வகுத்து எழுதுவோம். அப்போ 20/100ன்னு எழுதிடணும். இந்த விலையில் வாங்கிய விலையிலேருந்து தானே இது குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த எக்ஸை அப்படியே நம்ம இங்கே பக்கத்தில் எழுதிடணும். அப்போ வாங்கிய விலையிலேருந்து 20% நஷ்டத்தோடு என்ன பண்ணியிருக்காங்க? விற்றுருக்காங்க. அப்போ விற்ற விலை எவ்வளோன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க? 2,00,000. இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இந்த 100 வச்சு இந்த எக்ஸை பெருக்கணும். பெருக்கி வர விடையோட இந்த 20x மைனஸ் பண்ணணும். அப்போ 100x மைனஸ் 20x/100 = என்ன வரும்? 2,00,000 வந்துடும். அந்த 2,00,000 அப்படியே இறங்கிடும். இப்போ நமக்கு 100xலேருந்து 20x மைனஸ் பண்ணால் 80x வந்துடும். /100 அதே 2,00,000 அப்படியே இறங்கிடும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். தெரியாத எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு தெரிஞ்ச மதிப்பெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ எக்ஸை அதே பக்கம் வச்சுக்கிட்டு 2,00,000. இப்போ இந்த 80/100 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 80/100 இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் வரும்போது தலைகீழாக மாறிடும். அப்போ பெருக்கல் 100/80 மாறிடும். இப்போ அதை அடித்தோம்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 8 வச்சு இதை அடித்தோம்னா 1 8 8. இப்போ இந்த நம்பரில் ஒரு 20 மட்டும் எடுத்துக்கோங்க. 20ல் எத்தனை 8 இருக்குது? 2 8 தான் இருக்குது. 2 8 16. 3 8 24ன்னு போயிடுது. 20ஓட தாண்டி போயிடுது. அப்போ 2 8 16. எத்தனை கூட இருக்குது? நமக்கு 4 கூட இருக்குது. அப்போ அந்த 4 நம்ம இந்த 0க்கு முன்னாடி சேர்த்துடணும். 40ன்னு ஆயிருமா? 40ல் எத்தனை 8 இருக்குது? 5 8 இருக்குது. 8 40. அவ்வளோதான். இப்போ ரிமைனிங் இந்த 2 0 இருக்கா? அதை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. அப்போ x = இந்த 2500 பெருக்கல் 100. இதை பெருக்கினா என்ன வரும்? 25 அப்படியே போட்டுட்டு மீதம் 1 2 3 4 0 இருக்கா? அந்த 4 0வை அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ 2,50,000 தான் வாங்கிய விலை.